குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருமே டெட் எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஷின், அசோகர் எந்த ஆண்டு கலிங்கத்தின் மீது போர் தொடுத்தார்? ஏ ஆப்ஷன் கிபி 261, பி ஆப்ஷன் கிபி 371, சி ஆப்ஷன் கிபி 271, டி ஆப்ஷன் 281 கிபி. ஆன்சர் கிபி 261. செகண்ட் கொஷின், மௌரிய வம்சத்தின் கலைகளை தெரிவுபடுத்த வார்த்தைகளான யக்ஷன் யக்ஷி என்ற சொல் எதை சார்ந்தது? செப்பு நாணயங்களா, உருவச் சிலைகளா, ஒற்றைக்கல் தூண்களா, உற்பத்தி ஆடைகளா? ஆன்சர் உருவ சிலைகள். தேர்டு கொஷின், மௌரிய பேரரசின் கடைசி அரசர் பிருகத்ரதாவை கொலை செய்தவர் யார்? புஷ்யமித்ர சுங்கரா, குன்சிகங்கா, பார்ஷவநாதாவா, ஜெர்சக் சர்வமா? ஆன்சர் ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு, புஷ்யமித்ர சுங்கர். நெக்ஸ்ட் ஃபோர்த்து கொஷின், செல்யூக்கஸ் நிகேட்டரின் தூதுவர்? ஏ ஆப்ஷன் டாலமியா, பி ஆப்ஷன் செட்சக்ஸா, இ ஆப்ஷன் கௌடில்யரா, டி ஆப்ஷன் மெகஸ்தனிஸா? ஆன்சர் மெகஸ்தனிஸ். ஃபிஃப்த் கொஷின், அமிர்த கதா என்பதன் பொருள்? ஏ ஆப்ஷன் எதிரிகளை அழிப்பவனா, பி ஆப்ஷன் தேச துரோகியா, சி ஆப்ஷன் கடவுளுக்கு பிரியமானவனா, டி ஆப்ஷன் தர்ம சிந்தனை உள்ளவனா? ஆன்சர் எதிரிகளை அழிப்பவன். சிக்ஸ்த் கொஷின், அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல் இன்று வரை திகழ்கிறார் என்று கூறிய வரலாற்று ஆசிரியர் யார்? ஏவி டைசியா, பி ஆப்ஷன் ஹச்ஜி வெல்ஸா, சி ஆப்ஷன் விஏ ஸ்மித்தா, டி ஆப்ஷன் மார்க்கோ போலோவா? ஆன்சர் பி ஆப்ஷன் தான் கரெக்டு, ஹச்ஜி வெல்ஸ். செவன்த் கொஷின், வாஸ்கோடகாமா இந்தியாவிற்கு 3வது முறையாக வந்த ஆண்டு? மொத்தம் 3 முறை வந்திருக்காரு. 3வது முறை எந்த ஆண்டு வந்தார்? ஏ ஆப்ஷன் 1498, பி ஆப்ஷன் 1501, சி ஆப்ஷன் 1524, டி ஆப்ஷன் 1527. ஆன்சர் 1524. முத வந்தது பார்த்தீங்க அப்படின்னா 1498, அடுத்தது 2வது வந்தது பார்த்தீங்கன்னா 1501, 3வது வந்தது பார்த்தீங்க அப்படின்னா 1524. எய்த்து கொஷின், நீலநீர் கொள்கையை பின்பற்றியவர் யார்? ஏ ஆப்ஷன் பிரான்சிஸ்கோ டி அல்மேடாவா, பி ஆப்ஷன் அல்ஃபோன்சோ டி அல்புகர்கா, சி ஆப்ஷன் நினோ டி குன்காவா, டி ஆப்ஷன் வில்லியம் ஹாக்கின்ஸா? ஆன்சர் பிரான்சிஸ்கோ டி அல்மேடா. ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு 9th கொஷின், எந்த ஆண்டு பிரான்சிஸ் டே என்ற ஆங்கில வணிகர் சந்திரகிரி மன்னரான சென்னப்ப நாயக்கர் என்பவரிடமிருந்து மெட்ராஸை குத்தகைக்கு பெற்றார்? ஏ ஆப்ஷன் 1639, பி ஆப்ஷன் 1629, சி ஆப்ஷன் 1619, டி ஆப்ஷன் 1609. ஆன்சர் 1639 தான் கரெக்டான ஆன்சர். 10th கொஷின், இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஏ ஆப்ஷன் ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்டா, பி ஆப்ஷன் ஆனந்த ரங்கமா, சி ஆப்ஷன் அல்புகர்கா, டி ஆப்ஷன் ஆ மற்றும் ஆ ரெண்டுமே கரெக்டா? ஆன்சர் ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். 11th கொஷின், இந்தியாவின் மிக பெரும் அருங்காட்சியகம் அமைந்துள்ள இடம்? இந்தியாவிலேயே மிகப்பெரிய அருங்காட்சியகம் எங்கே இருக்குது? ஆன்சர் புதுதில்லியா, சென்னையா, மும்பையா? ஆன்சர் புதுதில்லி. ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு 12th கொஷின்,
புனித லூயிஸ் கோட்டை அமைந்த இடம்? ஏ ஆப்ஷன் சென்னையா, பி ஆப்ஷன் பாண்டிச்சேரியா, சி ஆப்ஷன் கடலூரா, டி ஆப்ஷன் கொச்சினா? ஆன்சர் பி ஆப்ஷன் தான் கரெக்டு, பாண்டிச்சேரி. 13th கொஷின். வாஸ்கோடகாமாவின் கடல் வழியை பயன்படுத்தி 1500ஆம் ஆண்டு கள்ளிக்கோட்டையை அடைந்த இரண்டாவது போர்ச்சுகீசிய மாலுமி. ஏன்னா வாஸ்கோடகாமா வந்துட்டு போயிட்டார், அதுக்கப்புறம் ரெண்டாவதாக யார் வந்தா? ஏ ஆப்ஷன் பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரலா, சார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்டா, வில்லியம் ஹாக்கின்ஸா, இல்லை ரெண்டு பேருமே வா? ஆ மற்றும் இ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஆன்சர் பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல்.